முத்தூட் ஃபைனான்ஸ் லைசன்ஸ் ரத்து இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முத்தூட் ஃபைனான்ஸ் என்பது நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஏன்னா அதில் மகளிர் லோன் எடுப்போம், அதே மாதிரி நகைக்கடன் இந்த மாதிரி லோனெல்லாம் அதில் நாம் எடுக்க தான் செய்வோம். ஏன்னா ஆங்காங்கே பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ்லாம் போட்டு மகளிர் கடன் கொடுப்பாங்க. நிறைய உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் வரைக்கும் இந்த முத்தூட் ஃபைனான்ஸு. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மையான ஒரு முத்தூட் ஃபைனான்ஸாக இப்போ அவங்களோட லைசன்ஸ் எதுக்காண்டி ரத்து பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற பிகே புதூர் அருகே இருக்கிற ஊத்துமலை பகுதிங்கிற ஒரு இடத்துல இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அண்ட் முத்தூட் ஃபின்கார்ப் இவங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்தியிருக்காங்க. அதாவது எங்ககிட்ட நீங்கள் ஒரு 10 பவுன் நகையை நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான வட்டியும் தருவதாக கூறி, அதே மாதிரி 10,000 போனஸும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தியிருக்காங்க. இதை நம்பி மக்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட இருக்கிற நகையை ஒரு 10 பவுன் நகையை அவங்ககிட்ட அடமானம் வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி 10 பவுன் நகையை அடமானம் வச்சும் கூட நகையும் திருப்பி கொடுக்கல, அதே மாதிரி வட்டியும் கொடுக்கல, 10,000 போனஸும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை கிளையில் இப்போ மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக அந்த முத்தூட் கிளையில் ஒர்க் பண்ணுற எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சு இப்போ மனு போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து முத்தூட் ஃபைனான்ஸ் சைட்லேருந்து அந்த 7 பேருமே மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மனு தள்ளுபடியும் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மனுவை உயர்நீதிமன்றம் கிளை ஏற்று மக்களுடைய நகையை திருப்பி கொடுக்கணும், அதே மாதிரி அதற்கேற்ற வட்டியும் கொடுக்கணும். அதே மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸ் அண்ட் முத்தூட் ஃபின்கார்ப் லைசன்ஸ் உரிமத்தை ரத்தும் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கிளை மதுரை கிளையில் இப்போ கோர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி முத்தூட் ஃபின்கார்ப் அண்ட் முத்தூட் ஃபைனான்ஸ் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதில் அதிக வட்டின்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த முத்தூட் ஃபைனான்ஸ் மூலமாக. அதிகமான வட்டி தான். ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் இப்போவும் இந்த சம்பவத்தை பார்த்தா தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 3,64,00,000 ஏமாந்துருக்காங்க மக்கள். அவங்களுடைய மொத்த நகையும் இழந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ தங்கத்தை அந்த முத்தூட் ஃபைனான்ஸ் ஏமாற்றிருக்காங்க மக்கள்கிட்ட வாங்கி. கண்டிப்பாக இதனுடைய லைசன்ஸ் உரிமத்தை ரத்து தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்பிஎஃப்சி கம்பெனிகள் நிறைய உருவாகிட்டு தான் இருக்குது. புதுசாக என்பிஎஃப்சி கம்பெனிகள் உருவாகி இந்த மாதிரி வட்டி அதிகமாக போட்டு மக்கள்கிட்ட இருந்த பணத்தை கொள்ளையடிச்சு நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இந்த நடவடிக்கை எப்படின்னு சொல்லி உங்களுடைய பதிலை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.